நம்மள பலர் தர்மம் செய்கிறோம். அது நமக்கு தேவையானது போக மிஞ்சம் இருக்கிறத, லெஃப்ட் ஓவராக இருக்கிறத நம்ம தர்மம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் எந்த தர்மத்தை அதிகம் எதிர்பார்க்குறான், இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தர்மம் செய்யணுன்றது நமக்கு தெரியும். அது அல்லாஹுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு செயலுன்றதும் கூட நமக்கு தெரியும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய தர்மமெல்லாம் லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கோ அதுதான் செய்கிறோம். இப்போ 3 சட்டை இருக்குது என்கிட்ட அப்படின்னா 2 எனக்கு போதுமானதாக இருக்குது, இன்னொன்று வேஸ்ட்டாக தான் இருக்குன்னா நம்ம கொடுப்போம். இன்னொரு பிளேட் ஃபுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா நாம் கொடுப்போம். இப்போ எதெல்லாம் லெஃப்ட் ஓவராக, எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதை நாம் கொடுக்க ரெடியாக தான் இருப்போம். ஆனால் இதை கொடுக்கவே கூடாதுன்னா கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கலாம். நமக்கு மிஞ்சினதை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த ஹதீஸில் பார்க்க போகிறோம். அதாவது அபூ தல்ஹான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி மதினாவிலேயே ரொம்ப பணக்காரரில் ஒருத்தவர், பணக்கார சஹாபாக்களில் அபூ தல்ஹாவும் ஒருத்தவராக இருக்கார். இந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட ரொம்பவும் நிறைய பேரிச்சம்பழ தோட்டங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் அவருக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா பைருஹான்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா மஸ்ஜிதுன் நபவி, ரசுல்லா இருக்கிறாங்கல்ல, அந்த ரசுல்லா கட்டின அந்த பள்ளிக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தோட்டம் இருக்கும். ஸோ மஸ்ஜிதுன் நபவிக்கு எதிர்த்த மாதிரியான ஒரு தோட்டம் அந்த பைருஹான்ற தோட்டம். அதில் நிறைய விளைச்சல் இருக்கும், காசு பணம் நிறைய அந்த தரக்கூடிய ஒரு நல்ல தோட்டம். அதில் ஒரு கிணறு இருக்கும், அதில் இருக்கக்கூடிய தண்ணி கூட ரொம்பவும் குடிக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த தண்ணியாக இருக்கும். ரசுல்லா கூட அடிக்கடி அந்த தண்ணியை போய் குடிக்கிறதுக்காகவே அந்த தோட்டத்துக்கு போய் குடிச்சிட்டுலாம் வருவாங்க. ஸோ சஹாபாக்களை பார்க்குறதுக்காக, ரசுல்லாவை பார்க்குறதுக்காக மற்ற சஹாபாக்கள் வந்தாலும் அவங்க கண்ணில் படக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கும். வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா கூட அவங்களும் ரசுல்லாவை பார்த்து மீட் பண்ணாலும் அவங்க கண்ணிலையும் படம் அந்த தோட்டம். ஏன்னா ரொம்ப எதிர்த்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குல்ல. ஸோ அந்த தோட்டம் அந்த சஹாபிக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு தோட்டம். காசு பணம் நிறையா வரும், பர்சனலி அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீரும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவருக்கு அந்த தோட்டம் ரொம்ப பிடிச்சமான ஒரு தோட்டமாக இருக்குது. அப்போது அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வசனம் வருது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிறத நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் வந்ததும் இந்த சஹாபி ரசுல்லாவிடத்தில் போய், யார் ரசுல்லா, நீங்கள் விரும்புகிறத செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. ஸோ எனக்கு என்னுடைய செல்வங்கள்லேயே ரொம்பவும் பிடிச்ச ஒரு செல்வம் அப்படின்னா இந்த பைருஹா தோட்டம் தான். இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக தர்மமாக நான் உங்களிடத்துல கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பாருங்கள், அதை இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இதன் மூலியமாக நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் மறுமை வாழ்வுக்காக நன்மையை எதிர்பார்க்குறேன், நன்மையை நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சஹாபி ரசுல்லாவிடத்தில் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரசுல்லா சொல்கிறாங்க, இது நல்ல லாபம் தரக்கூடிய தோட்டமாச்சே, இதை நீங்கள் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உறவினர்களுக்கு பங்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க. ஸோ ரசுல்லாவுடைய இந்த பேச்சை கேட்டுட்டு அந்த சஹாபியும் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உறவினர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. தன்னுடைய வாப்பாவோட கூட பிறந்த சகோதரர்களுடைய மகன்கள் இருப்பாங்கல்ல, சின்னப்பா பையன் பெரியப்பா பையன்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உறவுகளுக்கு கூட அந்த சஹாபி பங்கு வச்சு கொடுத்தாங்க அப்படின்ற ஹதீஸை பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் விரும்பக்கூடிய விஷயத்தையும் நம்ம நல்வழியில் செலவிடணும். நமக்கு போக மிஞ்சினதை நம்ம செலவிடுறோம்ல, அதே மாதிரி நாம் விரும்பக்கூடிய விஷயங்களையும் நம்ம நல்வழியில் செலவிடணும். நம்ம சில விஷயங்கள் காசு சேர்த்து வச்சுருப்போம், இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்போது அந்த நிமிஷம் நம்ம யாராவது ஒருத்தவங்க தேவை உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தேவை உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம நன்மையை அடைய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நான் நினச்சேன் இந்த பொருள் வாங்கணும்னு நான் காசு சேர்த்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ தேவையுள்ள மனுஷனை அல்லாஹ் என் கண்ணில் காமிச்சிட்டாங்கும்போது சரி இது நம்ம வாங்குறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், இப்போ இதை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அது நான் கொடுத்தேன் அப்படின்னா அதனுடைய நன்மையை அல்லாஹ் எனக்கு தர்றான், நல்வழியில் செலவிட்டதுக்கான நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செலவிடணும் அப்படிங்கும்போது ரசுல்லா ப்ரையாரிட்டி கொடுத்தது உறவுகளுக்கு தான். ஏன் அப்படின்னா உறவினர்களுக்கு செலவு பண்ணும்போது தான் அது தர்மம் செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்குது, அதை
தாண்டி உறவை பேணி வாழ்ந்த நன்மையும் உறவுகளுக்காக செஞ்ச நன்மையுமே நமக்கு கிடைக்குது. 2 கூலி அதில் தான் நமக்கு கிடைக்குது. இது சார்ந்து இன்னொரு ஹதீஸ் கூட நம்ம பார்க்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, பெண்கள் பள்ளிவாசலில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே நீங்கள் உங்களுடைய ஆபரணங்களிலிருந்து நீங்கள் தர்மம் செஞ்சுக்கங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த அந்த சஹாபிய பெண்மணிக்கு ஒரு டவுட். என்ன அப்படின்னா, ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுடைய கணவர் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. அப்போது தன்னுடைய கணவனுக்கும் அவங்க தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தன்னிடத்தில் ஒரு சில அனாதை சிறுவர்கள் ஜைனப் ரலியல்லாஹுடைய சகோதரனுடைய மகன்கள் இருப்பாங்கள்ல, பிள்ளைங்கள் இருப்பாங்கள்ல, அவங்களும் அவர் சகோதரன் இறந்துட்டதுனால அவங்களையும் இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சில அனாதை சிறுவர்களையும் இவங்க அரவணைச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் நமக்கு தர்மமாகுமா, இல்லை அதை தாண்டியும் நம்ம தர்மம் செய்யணுமா? இது நம்முடைய கடமை தான், இது கடமை செஞ்சு தான் ஆகணும், அதை தாண்டி தான் நீ தர்மம் செஞ்சுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களான்ற ஒரு டவுட் அவங்களுக்கு வருது. இதை போய் தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நீங்கள் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட கேளுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் கேளுங்க, இந்த மாதிரி தன்னுடைய கணவருக்கு செலவு செய்கிறதும் அனாதை சிறுவர்களுக்கு தன்னுடைய பொறுப்பில் வாழ்ந்துட்டுருக்க அனாதை சிறுவர்களுக்கு செலவு செய்கிறதுக்கும் நன்மை அடங்குமா, சதக்காவாக வருமா, இல்லை அதை தாண்டி தான் நம்ம தர்மம் செய்யணுமா அப்படின்றத கேட்டுட்டு வாங்கங்கும்போது அப்போது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்களே அதை போய் ரசூலுல்லாஹ் இடத்துல கேளுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் ஜைனப் ரலியல்லாஹு அவங்க நேராக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்போ போகும்போது பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அவங்களும் மதீனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுக்கும் சேம் டவுட்டு. ஜைனப் ரலியல்லாஹு அவங்க என்ன டவுட்டில் கேட்க வந்திருக்காங்களோ அதே கேள்வி தான் அவங்களிடத்துலையும் இருக்குது. இப்போ 2 பேருக்குமே சேர்ந்து ஒரே டவுட் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு வெளியில் தான் நிற்கிறாங்க. அப்போது பிலால் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. வந்து பிலால் ரலியல்லாஹு அவங்க கிட்ட ஜைனப் ரலியல்லாஹு அவங்க இந்த கேள்வியை போய் ரசூலுல்லாஹ் கிட்ட கேளுங்க, ஆனால் நான் தான் கேட்டேன்னு சொல்லாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பிலால் ரலியல்லாஹு அவங்களும் போய் அந்த கேள்வியை கேட்குறாங்க. தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய பொறுப்பில் வளரக்கூடிய தன்னுடைய சிறுவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த அனாதை சிறுவர்களுக்கோ செலவு பண்ணுறது தர்மமாக ஆகுமா, இல்லை அதை தாண்டி நம்ம தர்மம் செய்யணுமா அப்படின்ற கேள்வியை பிலால் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கறதுக்காக போகிறாங்க. அப்போது எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த டவுட் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு மறுக்க முடியலை, ஜைனப் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜைனப்னா எந்த ஜைனப்னு கேட்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்விடத்திலேயே மனைவிமார்கள் ஜைனப் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பழக்கமான பேருன்னு சொல்லுவோம்ல, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருனா ஜைனப்ன்ற ஒரு பேரும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ எந்த ஜைனப் அப்படின்னு கேட்கும்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி ஜைனப்ன்றதையும் பிலால் ரலியல்லாஹு அந்த சூழ்நிலையில் சொல்லக்கூடிய தருணம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அது அந்த மாதிரி அவங்க செலவிடுறது அவங்களுக்கு உறவை பேணக்கூடிய நன்மையும் கிடைக்குது, அதே மாதிரி தர்மம் செய்யக்கூடிய நன்மையும் கிடைக்குதுன்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாம் செலவு பண்ண வேண்டிய விஷயங்களில் நமக்கு விருப்பமான விஷயமும் நம்ம செலவு பண்ணணும். அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தினர் தான் நினைவில் வச்சுப்போம். வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.